உண்மையிலே இது இந்த பாராளுமன்றத்திலே இன்றுதான் முதலாவது கேள்வி பதிலுக்கான நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அந்த வகையிலே கௌரவ பிரதி அமைச்சர் அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கிறது தொடர்பாக எனக்கு எந்த எதிர்ப்பும் இல்லை. ஆனால் உரிய கேபினட் அமைச்சர் முதலாவது வாரத்திலே நாங்கள் இந்த கேள்வி எழுப்பும் பொழுது இது ஒரு கேபினட் மட்டத்திலே எடுக்கப்பட வேண்டிய ஒரு பிரச்சனை, இது தீர்மானம். கௌரவ பிரதி அமைச்சருக்கும் எனக்கும் எதிராக எந்த தனிப்பட்ட விரோதமும் இல்லை. அவர் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய ஒரு, ஆனால் இந்த ஒரு கேள்வி பதில் விடயத்திலே கேபினட் அமைச்சர் இந்த சபையிலே ஒரு பதிலை தந்திருந்தால் இதை விட கூட பொருத்தமா இருக்கும் என்றதையும் சொல்லி, இந்த மேச்சத்தரை பிரச்சனை என்றது வடக்கு கிழக்கிலே இது மட்டக்களப்பு மாவட்டத்திலே மயிலத்தமடு என்ற பிரதேசம் மற்றும் குறித்து போட்டிருந்தாலும் கூட வடக்கு கிழக்கிலே இந்த மேய்ச்சல் தரை சம்பந்தமான பிரச்சனை எல்லா மாவட்டங்களிலும் இருக்கு. கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இது ஒரு அரசியலான ஒரு பிரச்சனையாக மாற்றப்பட்டு இனங்களுக்கு எதிராக ஒரு முரண்பாடு வளரும் அளவுக்கு வந்து என்னை போன்றோருக்கு எதிராக சில மத தலைவர்கள் வீதியிலே இறங்கி ஆர்ப்பாட்டங்கள் செய்து பொல்லால் அடித்து என்னுடைய முதுகெலும்பை உடைக்க போறேன் எல்லாம் சொன்ன அளவுக்கு இந்த பிரச்சனை வளர்ந்து விட்டது. அந்த வகையிலே இந்த மேய்ச்சல் தரை பிரச்சனை சம்பந்தமாக மயிலத்தமடு, அதே போல கெவிலியாமடு, அதே போல மட்டக்களப்பிலே உன்னிச்சை, மேசைக்கல் பிரதேசம், கருவாச்சோலை, இப்படி மட்டக்களப்பு மாவட்டத்திலே மட்டும் பல பிரதேசங்களிலே மேய்ச்சத்தரை பிரச்சனை இருக்கு. நான் அம்பாறை மாவட்டத்திலையும் வட்டமடு என்ற பிரதேசத்திலையும் இருக்கு, திருவோணமலையிலையும் இருக்கு. அப்ப இந்த மேய்ச்சல் தரை, இந்த நிலங்களை ஒரு மேய்ச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறது தான் நீண்ட காலமாக இருக்கும் இந்த பிரச்சனைக்கான தீர்வு. ஆனால் அது வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு 2010ஆம் ஆண்டிலிருந்து பல முயற்சிகள் எடுக்கப்பட்டது. தயவு செய்து ஒரு சில நிமிடங்களை தாங்க. நான் இந்த விளக்கமாக இதை சொல்றதுக்கான காரணம், இந்த பிரச்சனை அரசு அதிகாரிகள் மிக இலகுவாக இது ஃபாரஸ்டோட சம்பந்தப்பட்டது, இல்லைண்டா ஃபாரஸ்ட் சொல்வார்கள் இது மகாவலியோட சம்பந்தப்பட்டது, இல்லாட்டி ஃபாரஸ்டும் மகாவலியும் இரண்டு பேரும் இணைந்து சொல்வார்கள் இது பிரதேச செயலகம், இல்லாட்டி இது அரச நிலம் என்று. ஆனால் இந்த மயிலத்தமடுவை ஒரு உதாரணமாக எடுத்தால், மயிலத்தமடு இருக்கிற பிரதேசத்தில் 26,000 ஏக்கர் நிலம் அந்த பிரதேசத்தில் இருக்கு. எத்தனையோ ஆண்டுகளாக வந்து பெரும்போக செயல் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய கால்நடைகளை இந்த மேய்ச்சத்தரைக்கு கொண்டு போக சொல்லி விவசாய ஆரம்ப கூட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையிலே இந்த நிலங்களை ஒரு மேய்ச்சத்தரையாக வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்கு கடந்த அரசாங்கத்துடைய காலப்பகுதியிலே சில விடயங்களை நாங்கள் முன்னெடுத்து வந்தோம். அந்த நேரத்திலே 3000 ஏக்கர் அரசாங்கம் அதை வர்த்தமானி மூலம் அறிவிக்கிறதுக்காக சொல்லியிருந்தார்கள். நாங்கள் மயிலத்தமடுவிலே மட்டும் 6000 ஏக்கர் வேணும் என்று சொல்லியிருந்தாங்க. அப்ப என்னுடைய முதலாவது கேள்வி, நாங்கள் இந்த விடயம் சம்பந்தமாக முதலாவது ஸ்டெப்லே இருந்து மீண்டும் நாங்கள் ප්‍රශ්නය තමයි යහන්නේ. මොකද ප්‍රශ්නේ බැරෑරුම් ප්‍රශ්නයක්, මුළු ප්‍රශ්නේ කිව්වේ නැත්නම් නිකන් ප්‍රශ්නේ අහලා වැඩක් නැහැ කතානායකතුමා. அந்த வகையிலே இது இந்த ஆரம்பிக்க போறோமா இல்லை என்று சொன்னால், கடந்த அரசாங்கம் அந்த முன்னெடுத்து வந்த செயல்பாடுகளை அதிலே இருந்து நாங்கள் தொடர போறோமான்றதுதான் முதலாவது கேள்வி. அமைச்சர் சொன்னது போல இந்த விடயத்தை நாங்கள் தொடர்ந்து பேசுவோம். ஒரு கூட்டத்தொண்டை ஏற்பாடு செய்யுங்கள். நான் நினைக்கிறேன் இது கட்சிகளுக்கு அப்பால் பட்டு சென்று இது தமிழ் அரசியல் தரப்பில் இருக்கும் அனைவரும் அக்கறையாக இருக்கும் ஒரு விடயம். அந்த வகையில் இது தொடர்பாக ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்தால் எங்களுடைய முன்மொழிவுகளை நாங்கள் தாரோம். ஆனால் அது வரைக்கும், அந்த காலப்பகுதி வரைக்கும் நஷ்டஈடு வழங்குவது, கம்பன்சேஷன், இந்த நஷ்டஈடு வழங்குவது தொடர்பாக இதிலே அத்துமீறி சட்டவிரோதமாக அந்த இடத்திலே குடியேறியிருந்த பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்த தரப்பினால் எத்தனையோ 280க்கு அதிகமான கால்நடைகள் கொல்லப்பட்டனர். நாங்கள் அந்த இடத்திலே, நான் ஒரு வழக்காளியாக நீதிமன்றம் சென்று ஒரு வழக்கு தாக்கல் செய்து அதிலே 13 பேரை அகற்றுமாறு ஒரு நீதிமன்றம் ஒரு உத்தரவை தந்து, அந்த உத்தரவை கூட அரசாங்கம் நடைமுறைப்படுத்தவில்லை. இன்று வரைக்கும் அதிலே 7 பேர் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிறார்கள். இவர்களால் கொல்லப்பட்ட இந்த பசுக்களுக்கு கடந்த காலத்திலே நஷ்டஈடு வழங்குவதாக முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த நஷ்டஈடு வழங்குவதற்கு அவங்களுடைய பட்டியலை அனுப்பியும் அந்த நஷ்டஈடு வழங்கவில்லை. அது மட்டும் இல்லாமல் கெவிலியாமடு என்ற பிரதேசத்திலே ஒரு அடாவடித்தனமான ஒரு பிக்கு அந்த இடத்திலே இருந்து அந்த ஃபாரஸ்ட் யானவேலிக்கு உள்பட்ட பிரதேசத்திலே அவங்கள் பயிர் செய்து கொண்டு அந்த பயிரை பெரும்பான்மை சமூகத்தை சேர்ந்தவர்கள் அந்த பயிரை செய்வதற்கு வழங்கி அந்த இடத்துக்கு செல்லும் கால்நடைகளை அடைத்து அந்த கால்நடைகளை சித்திரவதை செய்து வித்து பல குழப்பங்களை ஏற்பாடு செய்கிறார். அதே போல இந்த விவசாயத்திலே ஈடுபடுறவர்களுக்கு இந்த நஷ்டஈடு வழங்கும் பொழுது அதோட சேர்த்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இதை சேர்த்து நஷ்டஈடு வழங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு இருக்கா என்றால், வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர்களுக்கு பதிவு செய்யறதுக்கு டிசம்பர் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி வரைக்கும் தான் கால அவகாசம் கொடுத்திருக்கு பெரும்போக செயலிலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்டவர். அந்த வகையிலே இந்த விவசாயிகளுக்கு நஷ்டஈடு வழங்குவதற்கு ஏதாவது ஏற்பாடுகள் இருக்கான்றதுதான் என்னுடைய 2வது கேள்வி.